முருகாசரணம் கந்தர் அலங்காரம் முதல் பாடலை பார்க்கலாம். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சமென்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா அடவிமேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. பேற்றை தவம் அப்படின்னா முக்தி பெறுறதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல தவம் பண்ணணும். பேற்றை தவம், அந்த மாதிரி நான் முக்தி பெறுறதுக்கு தவமே நான் இன்னும் செய்யலை. சிறிதும் உடையன் இல்லாத சற்றும் இல்லாத என்னை செஞ்சடா அடவி மேல், அதாவது அவரோட அப்பா சிவபெருமானை போட்டுறாரு. செம்மையாகிய சடைக்காட்டின் மீது, அதாவது செம் அப்படின்னா சிவந்த சடானா அவரோட முடி, அடவி மேல், அந்த அடவின்னா காடு மாதிரி இருக்கிற அந்த முடியில் என்னத்தெல்லாம் வச்சுருக்காராம்? கங்கை, ஆற்றை, பனியை, இதழியை, தும்பையை. ஆற்றைனா கங்கையை குறிக்குது, கங்கை நதி. பனினா சர்ப்பம், பாம்பை வச்சுருக்காரு. இதழினா கொன்றை மலர், தும்பைனா தும்பை மலர். இதில் ஏன் இது அம்புலியின் கீற்றை சந்திரன், இந்த மாதிரி 5 இதை வச்சுருக்கார் அவர். ஏன் சிவபெருமானை போற்றி இதில் இது பண்ணுறாருன்னா, அவரோட அப்பா அவ்வளோ கருணை உடையவராம். அப்பாவே அவ்வளோ கருணையாக இருக்காருன்னா, மகன் கண்டிப்பாக அதை வர மாதிரியே நீயும் ரொம்ப கருணையாக இருக்கியே அப்படின்ற அளவுக்கு இப்போது ஃபஸ்ட்டு அப்பாவை புகழ்கிறாரு. அதாவது கங்கையை அவங்களோட ஆணவத்தை அடக்கி வச்சுருக்காரு. அவருக்கு அதாவது வழி தான் காட்டியிருக்காரு. நீ எங்கே போவ, நீ உன்னோட இதை நீ என்னோட இது மேலே இறக்கு, உன்னோட ஆற்றலை அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃபோர்ஸாக வந்த கங்கையை நம்மளோட தலை மேலே தாங்கிக்கிட்டாரு. அப்புறம் சர்பத்தை வச்சுருக்காரு. கொன்றை மலர்ன்றது ரொம்ப வாசனையான மலர், அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வச்சுருக்காரு. தும்பை மலர் அப்படின்னா வெண்மையான மலர், அதில் வாசமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் தும்பை மலரையும் வச்சுருக்காரு. ஏன்? அதாவது வாசனையாக இருந்தாலும் சரி, வாசனை இல்லாமல் அழகில்லாமல் இருந்தாலும் சரி, அவருக்கு எல்லாமே ஒன்று தான். அவரோட கருணை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், ஒரே அளவு தான் இருக்கும். அதை தான் அதில் சொல்கிறாங்க. அம்புலியின் கீற்றை, சந்திரனோட கீற்றைனா ஒரு ஸ்ட்ரீக், பிளவை. சந்திரன் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு இது மாதிரி, கிரசன்ட் மாதிரி, அந்த இதை சொல்கிறாரு. அம்புலியின் கீற்றை புனைந்த, சூடி இருக்கின்ற, அதாவது வச்சிருக்காரு பெருமான், சிவபெருமானை சொல்கிறாரு. குமாரன், அவரோட புத்திரர், இளைய குமாரன். கருணை கிருபிடமாயிருப்பவர்க்கு, அதாவது அவரோட கருணை எப்படி அந்த அளவு இருக்கோ அதை விட கருணை உன்னோட கருணை இருக்குது. ஏன்னா நான் இன்னும் தவமே புரியல, அதுக்குள்ளாட்டியும் பிரபஞ்சம் என்னும் உலகம் என்கிற அந்த சேரு நம்ம மேலே பூசாமல் என்னைய வழிவிட்டவா, கழிய வழிவிட்டு நீ என்னைய நீங்கும்படி என்னை செஞ்சிட்டியே, நல்வழியே எனக்கு ஏற்படுத்தி, எப்போவே எனக்கு தவமே செய்யாமல் இவ்வளோ வழி காட்டிட்டியே, உன்னோட புகழை நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. தவமுடையாரை கழிய விடுதல் இயல்பு, அதாவது தவம் செஞ்சு மனசை அடக்கி அவங்க முக்தி பெறுறது இயல்பு. ஆனால் நான் தவமே இன்னும் செய்யலை, தவமுடைய இல்லாத என்னை கழிய விடுதல் ஒரு வியப்பு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாரு. அவ்வளோ